ஆதவர்ஜுனா கேட்பது ஒரு பொதுவான கோரிக்கையை தான் நீங்க பார்க்கணும். அது அண்ணன் திருமாவளவனுக்கு கேட்டாருன்னு நீங்க பார்க்கறது அப்படி பார்க்க வேண்டியது இல்லை. கூட்டணி வைத்துக் கொள்வீர்கள். நான் கேட்கிற ஒரு பொதுப்படையா ஒரு கேள்வி. சரி, ஆதவர்ஜுனா அந்த கட்சி அது பிரச்சனை, எங்களுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நான் கேட்கறது நீங்க பதில் சொல்லுங்க. கூட்டணி வச்சுக்கிறீங்க, என் வாக்கு உங்களுக்கு வேணும், இவர் வாக்கு வேணும், இவர் வாக்கு வேணும், இவர் வாக்கு வேணும், எல்லாரும் வாக்கையும் வாங்கிட்டு இல்லை நான் தான் நாட்டாமை செய்வேன், நான் தான் ஆளுவேன் அப்படின்னா எப்படி? இதை விட கொடிய சனாதனம் இருக்க? எங்க எல்லாரும் வாக்கு வேணும்ல. எல்லாருமே கட்சி ஆரம்பிச்சது அவரவர் அதிகாரத்தில் பங்கெடுக்கணும் தான். தம்பி உங்ககிட்ட தான் சொல்றேன், கட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கணும், ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் தான். நாங்க கட்சி ஆரம்பிக்கிறது இவரை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு, இவரை துணை முதலமைச்சர் ஆக்குறதுக்குன்னு இல்லை. இல்ல, எல்லாருக்கும் ஒரு கனவு இருந்தது, ஒரு இலக்கு இருந்ததுல. அந்த இலக்கு அவங்க என்ன செய்வாங்க, எங்கள் ஆதரவில் நீங்க வெல்றீங்க அப்படின்னா எங்களுக்கு பங்கு தாங்க. இது தர முடியாது, ஏற்கிறோம். ஆனால் நீங்க இந்திய ஒன்றிய அமைச்சரவையில் 18 ஆண்டுகள் தொடர்ச்சியா பங்கேற்றது ஏன்? நாங்க கொத்து கொத்தா செத்து விழுகும்போது அங்க போய் நின்று எங்களுக்கு எந்த இலாக்கான்னு கேட்டு வாங்கி நின்று வந்தீங்களா இல்லையா? வந்தீங்களா இல்லையா? எல்லா கட்சிகளின் வாக்கையும் வாங்கிட்டு நீங்க மட்டும் மந்திரி சபையில் இடம்பெற்று வந்தது எப்படி? அன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் வாக்கு இருந்தது, அன்னைக்கு எல்லாருடைய வாக்கும் இருந்தது. அப்ப போய் நீங்க மத்திய அமைச்சரவையில் பங்கேற்க முடியுது, அதை கேட்டு பெற தெரியுது. இங்க அதே போலதானே இங்க நீங்க கேட்பான். அதானே ஜனநாயகம். அல்ல இந்திய ஒன்றிய அரசுக்கு ஒண்ணு இங்கேயும் ஒண்ணுன்னா அது என்ன சரியான சமமான இருங்க. அது சரியா? அது சரியா? இல்ல உங்க வாக்கு எல்லாம் வேண்டாம், நாங்களே தான் ஆளுவோம், எங்க கட்சிக்காரங்க தான் எல்லா இலாக்காக்களையும் அதிகாரத்தை செலுத்துவாங்க அப்படின்னா நீங்க தனிச்சு நில்லுங்க. எங்களை போல இப்ப தனிச்சு நிக்கிறேன். 1 விழுக்காடு 2 விழுக்காடு 3 விழுக்காடு ஒண்ணும் இல்ல, முட்டைனா கூட நீ தனிச்சு நின்னு காட்டு. என்னோட வலிமை, என்னோட வாக்கு, என்னோட ஆட்சி நடக்கணும் தான் இந்த மக்கள் எனக்கு வாக்கு தந்திருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லி அதிகாரத்துக்கு வரும்போது யாரு கேட்க போறா? நீங்க தனிச்சு நின்று வெல்லுங்க, அப்புறம் சொல்லுங்க. இல்லைன்னா எல்லாருடைய வாக்கையும் வாங்கி வலிமை பெற்று அதிகாரத்துக்கு வரும்போது பங்கு கொடுங்கன்னு கேட்கறது ஆதவர்ஜுனா பேசுறாரு, எங்க அண்ணன் திருமாவளவன் பேசுறாருன்னு இல்ல, பொதுவான கருத்து இதுதான் சரியா இருக்கும்னு நம்ம சொல்றோம். அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதுல ஏற்கலையில யார் அது அது எங்க அண்ணனுடைய முடிவு, அது அந்த கட்சியினுடைய கருத்து முடிவு. அதுல இல்ல, நான் சொல்றது பொதுவான கருத்து. பொதுவான கருத்து. எதுக்காக கூட்டணி சேர்க்கிறீங்க? எதுக்காக கூட்டணி சேர்க்கிறீங்க? நீங்க நினைக்கிறத ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இப்ப நாங்க எனக்கு ஒரு கொள்கை இருக்கு, ஒரு கோட்பாடு இருக்குது. இந்த இந்திய திராவிட அரசியலிருந்து மாற்ற ஒரு அரசியலை வைக்கணும்னு நினைக்கிறோம். அதனால யாரோடும் சேரல, நாங்க தனிச்சு நிக்கிறோம், வெல்றோம் வீழ்றோம், அதை பத்தி கவலை இல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அதிகாரத்துக்கு வரணுங்கிறத தவிர வேற என்ன நோக்கம் இருக்கு? அதிகாரம்னா உன்னுடைய தனித்துண்மை வச்சு நீ உன்னுடைய கோட்பாடை சொல்லி, கொள்கையை சொல்லி, ஆட்சியின் சாதனையை சொல்லி வென்று வா. ஆட்சியில பங்கு கேட்டா அப்ப சொல்லு. எல்லாரும் வாக்கும் வேணும், அதிகாரத்தில் பங்கு தர மாட்டேன்னு சொல்றது சரியான ஜனநாயகம் இல்ல. நீங்க அது இல்ல, அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு கூட்டணி வைக்கிறதா ஜனநாயகம்னா, கூட்டணி வைக்கிறதுனால ஒவ்வொரு தலைவர்களும் கட்சியும் தன்னுடைய கோட்பாட்டை விட்டு நகருது, தன்னுடைய தனித்தன்மை இழக்குது. உண்மையிலே மது ஒழிக்கணும்னு எங்க அண்ணன் நினைக்கிறாரு, உண்மையிலே எங்க மது ஒழிக்கணும் எங்க ஐயா நினைக்கிறாரு. யாரு? பாமக தலைவர் எங்க ஐயா நினைக்கிறார். ஆனால் அது அந்த கருத்தை ஆழமா வலியுறுத்த முடியாத காரணம் இந்த கூட்டணி கோட்பாடு தான். பொருளாதார அடிப்படை இடஒதுக்கீடு, முன்னேறிய வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு உளச்சான்றோட எங்க ஐயா ஆதரிச்சாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, வழி இல்ல. ஏன்னா அவரே சொல்றாரு கூட்டணியில் இருக்கோம், நாங்க என்ன செய்யறதுன்ட்டு. அப்ப ஒரு தனித்துவத்தை ஒரு கட்சி தன்னுடைய கோட்பாட்டை விட்டு நகர வேண்டியது இருக்குது. அவ்வளவு பெரிய இழப்பை சந்திக்கும் போது நீ அதிகாரத்தில் பங்கு தர மாட்டேங்கிற எப்படி? அது சரியில்லை. நீங்க ஆதவர்ஜுன் கருத்துன்னு சொல்லாதீங்க, பெரும்பாலான மக்களின் கருத்தே அதுதான். அது அண்ணனுடைய கருத்து. அது பெரிய கட்சி சின்ன கட்சிங்கிறது எதை வச்சு தங்கச்சி சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? நீங்க 75 ஆண்டுகளா தொட்டிட்டீங்க. அன்னைக்கு ஒரு தேவை இருந்தது, இந்திய காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருந்தது, வடக்கு வாழுது தெற்கு தேயுதுன்னு ஒரு கோட்பாட்டை வச்சீங்க. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி. நீங்க தமிழ் மொழி மீட்சி, இந்தி திணிப்புக்கு எதிர், அது இதுன்னு பேசுனீங்க. இதெல்லாம் ஏதோ நல்லது செஞ்சிருவாங்க போல இருக்குன்னு நம்பி மக்கள் வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க. அதை பிடிச்சுக்கிட்டீங்க, கெட்டியா பிடிச்சுக்கிட்டு அமைப்பை பரவலாக்கி குறையோடி போன ஒரு கட்டமைப்பு வச்சுட்டீங்க, நல்ல வலுவா கட்டமைச்சிட்டீங்க. நீங்க பெரிய சிங்காதி சிங்கம், வாக்கு காசு கொடுக்காம வெல்ல முடியலையே.
வென்று காட்டுங்க. பெரிய கட்சினா என்ன பெரிய கட்சி? நான் பெரிய கட்சி. ₹1 வாக்கு கொடுக்காம 36 லட்சம் வாக்கை பெற்ற நான் தான் பெரிய கட்சி. நீ வா களத்துக்கு வா. ₹1 காசு கொடுக்காம கூட்டத்தை கூட்டி காட்டு. நீ பெரிய கட்சி, நாங்க ஒத்துக்கிறோம். என்ன பெரிய கட்சி நீ சொல்லுங்க. 50 லட்சம் கொடி கட்டணும், 5000 ட்ரோன் விட்டோம். பேசிக்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போயிட்டு இருக்கான். என்ன கட்சி பெரிய கட்சி? நீ எங்க பேசிருக்க 3 சீட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். நீ எங்க பேசிருக்க பிரியாணி சட்டி ஆடிட்டு ஓடிட்டு இருக்கான். கொள்கையும் இல்ல, ஒரு கோட்பாடும் இல்ல, செத்து அடக்கம் பண்ணி பல வருஷம் ஆகி போச்சு. காசு கொடுத்தா தான் இருப்பான். தலைவர் பேசிட்டு இருப்பா போகாதப்பான்னு கூட்டத்தை நிறுத்துற காணொலி உங்களுக்கு அனுப்பவா தங்கச்சி? காசு கொடுக்காம வேலை நடக்குமா? உன் கட்சிக்காரன் கூட வேலை செய்ய மாட்டான். அப்புறம் என்ன பெரிய கட்சி? என்ன பெரிய கட்சி? பெரிய கட்சினா வாக்கு காசு கொடுக்காதீங்க. காசு கொடுக்காம வாக்க பெற்றுங்க. நாங்கள் கடந்த காலத்தில் செய்த ஆட்சியின் சாதனையை சொல்லி வாக்கு கேட்க போறோம்னு. ₹1000 எதுக்கு? தமிழ் மகனுக்கு ₹1000 17 மாசம் தேர்தல் இருக்கும்போது இப்ப கொடுக்குறீங்க. ஒரு வாக்குக்கு ₹17,000. அதானே? இல்ல உண்மையிலேயே எங்க மேல அக்கறைன்னா நான் நேற்று தான் படிக்க போறோமா? இதுவரைக்கும் நாங்க படிக்க போகல. இதுவரைக்கும் வசதியா இருந்து இப்பதான் ஏழை ஆகிட்டோமா? வாக்கை பறிக்க உனக்கு நுட்பம் தெரியல. அதனால குடும்ப தலைவிக்கு 1000 கொடுக்குறேன். படிக்க போற புரட்சி பெண் என்ன? புரட்சிக்கு என்ன ஒரு புரட்சி பெண்? புரட்சினா என்ன சொல்? புரட்சினா ₹1000 கையேந்துறது புரட்சி. கல்விக்காண்டினா தங்கச்சி, கல்விக்காண்டினா தரமான கல்வியை, எல்லோருக்கும் சமமான சரியான கல்வியை கிடைக்கும்படி செய்யறது அது புரட்சி. அதுதான் சரியா கல்விக்காக செய்யறது. எத்தனை ஆயிரம் பள்ளிக்கூடங்கள் மூடப்படுகிறது, எத்தனை ஆயிரம் ஆசிரியர்கள் வீதியில் நிற்கிறான், எத்தனை ஆயிரம் தற்காலிக பணியாளர்களா இருக்காங்க, நிரந்தர பணியாளர்களா இல்லாம ஓய்வூதியம் பெற முடியாம. கல்விக்கு நீங்க கொடுத்த முக்கியத்துவம் என்ன? முன்னுரிமை என்ன? எங்க இருக்குது? கல்வி ஒரு வியாபார பொருள் தங்கச்சி. மனச்சான்றோட பேசுங்க. கல்வி காசு அதிகமா இருக்கிறவன் நல்ல கல்வியை பெற்றுக்கொள்ளலாம். இல்லைன்னா அதே பேச்சுக்கதை, அதே பேசி கூட கூடாது தம்பி. அவனோட ஒப்பீடு, இவனோட ஒப்பீடுன்னு. மற்ற மாநில மண்ணல்ல நீ என்னத்துக்கல்ன? மற்ற மாநில மணலை நோக்கல, மலையை நோக்கல, நீ நோக்குற? ஏன் நோக்குற? நிதிஷ்குமார் கல்சாரம் குடிச்சவனுக்கு அதெல்லாம் காசு கொடுக்க முடியாது. குடிக்காதன்னு சொல்ற, நீ கொல்படுத்து போய் குடிச்சா நான் ஏன் காசு கொடுக்கணும்னாரு. நீ ஏன் கொடுத்த? நீ ஏன் கொடுத்த? கேரளாவில் மணல தடை இருக்குல்ல, மலையை நோக்க தடை இருக்குல்ல, நீ எதுக்கு அள்ளி வித்தா, நீ எதுக்கு வெட்ட அனுமதிச்ச? எல்லாத்துக்கும் அவன சொல்றது. இந்தியானா அமெரிக்காவை பாருங்க. அமெரிக்காவில் இருக்கிற கல்வி, அமெரிக்காவில் இருக்க குடிநீர் விநியோகம், மின்சாரம், சாலை போடுதல், பராமரித்தல், அவனுடைய மருத்துவ கட்டமைப்பு அது ஒன்றை இருக்கா? தொட்டதுக்குலாம் அவனை பாரு இவனை பாரு அப்படின்னா, எங்க அப்பா ஏன் குடிக்கிறாருன்னா அடுத்த வீட்டுக்கார அப்பனும் குடிக்கிறான் அப்படின்னு எங்க அம்மா சொன்னா நீ ஏற்பியா? தம்பி, 81 விழுக்காடு நிலக்கரி, 81 விழுக்காடு நிலக்கரி இந்திய பெருநிலத்தில் என் நிலத்தில் தான் இருக்கு. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இல்லாத வளம் என் நிலத்தில் தான் இருக்கு. நான் சொல்ல, இந்த பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்ற அமிர்தியாசன் சொல்றாரு, இந்தியாவிலே தனிநாடு தமிழ்நாடு போயிருந்தா உலக வல்லாதிக்கத்தில் ஒன்றாயிருக்கும். அது காரணம் அவ்வளவு செல்வ வளங்கள் இருக்குன்னு. கங்கை படுகையில மீத்தேன் இருக்குல்ல, ஏன் எடுக்கல? காவிரி படுகையில் எடுக்கிற. அப்ப அந்த மாநிலத்தை பாரு. அதில் அங்கேயும் பேசல. கல்வியில எந்த மாநிலத்தை பாரு. கேரளாவோட என் பின்னுக்கு இருக்க கல்வியில தரத்துல ஏன் இருக்க? எல்லாத்துக்கும் ஒப்பிடுது. அது ஓட்டு காசு கொடுக்குறா கேரளா? நீ எது கொடுக்குற? ஒப்பிடுறதுக்கு ஒரு அளவு இருக்கு. எதை ஒப்பிடணும்? கல்வியின் தரத்தில் கெஜ்ரிவால் வந்து முதல் தரத்தை தூக்கிட்டு போனான். அதனாலதான் அவனுக்கு அதிகப்படியா வாக்கு பெற்று மறுபடியும் வென்றாரு. போயா டெல்லியில பள்ளிக்கூடத்தை எடுத்து பாருங்க. நட்சத்திர விடுதி அளவுக்கு இருக்கா இல்லையா? தரம் உயர்தா இல்லையா? 30 விழுக்காடு அரசு பள்ளிக்கு, தனியார் பள்ளிக்கு போய்கொண்டிருந்த மாணவர்கள் அரசு பள்ளிக்கு படை எடுக்கிறத விழுக்காடு பினராயி விஜயன் கூட்டிருக்காரா இல்லையா? அந்த மாதிரி எந்த முயற்சியும் எடுக்கல. மற்ற மாநிலத்தில் நான் கேட்கிற கல்லுக்கடை இருக்குல்ல, நீ ஏன் கல்லுக்கடை முடி வச்சுக்க? அந்த மாநிலத்தை பாரு, இந்த மாநிலத்தை பாரு. என்ன இது என்ன ஓடியா சார், ஓடியா பொழுது பணம் கிடைக்காது அந்த மாதிரி என்ன ஏலமா விடுறேன்? நான் இத்தனை கேள்வி கேட்கிறேன்ல தம்பி, எதுக்காக ஒண்ணுக்கு பதில் சொல்லுங்க. எல்லாம் இருங்க தங்கச்சி. எல்லா மாநில முதலமைச்சரும் இல்ல, இப்ப சந்திரபாபு நாயுடு, பினராயி விஜயன் எல்லாம் போயிட்டு அமெரிக்காவில் முதலீடை இருக்க போயிருக்கிறேன், ஆப்பிரிக்காவில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன், அரபு நாடுகளில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன், அப்படி போய் ஒன்னும் முதலீடு கொண்டு வரலையா? எந்த மாநில முதலமைச்சர் ஊர் ஊரா போய் கையேந்திட்டு இருக்காரு சொல்லுங்க. 10 லட்சம் கோடி கொண்டு வந்து 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம்னு சொல்றாங்க. 10 லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கா? சொல்லுங்க, வந்திருக்கா?
இவங்க இலக்கு 30 லட்சம் கோடி, 50 லட்சம் பேருக்கு வேலை. கேட்கும் போது இன்னைக்கு காதுல தேனா பாயுது. அது எங்க 10 லட்சம் கோடி? அது எங்க அண்ணனோட கருத்து. எங்க அண்ணனோட கருத்து அரசியலமைப்பே சொல்லுது கல்லு உணவின் ஒரு பகுதின்னு. எங்க தமிழருடைய தொன்மத்தில் சங்க காலங்கள் இருந்து எங்களுக்கு கல் இருக்கு. கல் இங்க பாருங்க தங்கச்சி, கல்லுண்ணாமேன்னு எங்க பாட்டனார் பாடியிருக்கலாம். நாங்க கல்லுங்கிற சொல்ல தூக்குறோம். பனம்பால் தென்னம்பால் மூலிகை சேருன்னு திறக்கிறோம். கல்லு குடிச்சு செத்தவனை சொல்லுங்க தங்கச்சி, சொத்தம்பட்டையும் வித்தவனை சொல்லுங்க, நாங்க மூடிடுறோம். உலகத்துல எல்லா தேசிய இனங்களுக்கும் ஒரு மது இருக்கா இல்ல தம்பி? இருக்குல்ல. தேசிய குடிபானம் மதுபானம் இருக்கு. ரஷ்யானா ஓட்கா இருக்குது, மற்ற நாடுனா சாம்பன் இருக்குது, ஒயின் இருக்குது, எல்லா நாட்டுக்கும் ரம் இருக்கு, ஜின் இருக்கு. ஒவ்வொரு நாடும் ஒரு மது வச்சிருக்கு. அது மாதிரி என் தேசிய இனத்திற்கு ஒரு மது இருக்கு. அவையும் அதிகமானும் கல்லுண்டு உண்டு பேசிக்கொண்டிருந்தார்கள். எத்தனை பாடல்கள் இருக்கு, எவ்வளவு இருக்கு? அது அண்ணனுடைய பார்வை.